استقبال رجل صاحبه وغيره في صلاته ويصلي وكريه ثمان أي استقبال رجل ويصلي بينما هذا إذا اشتغل به وأما إذا لم يشتغل وقال كان زيد بن ثابت رضي الله تعالى ما باليت إن رجلا لا يقع صلاة الرجل سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل وسلم وبارك عليه اللهم صل وسلم وبارك عليه حدثنا إسماعيل بن خليل حدثنا علي بن مسهر عن الأعمش عن مسلم يعني بن الصبيح عن مسروق أن عائشة أنه ذكر عندها ما يقطع الصلاة فقالوا يقطعها الكلب والحمار والمرأة قالت لقد جعلتمونا كلابا لقد رأيت النبي عليه السلام يصلي وإني لبينه وبين القبلة وأنا مضطجعة على السرير فتكون لي الحاجة فأكره أن أستقبله فأنسل انسلالا وعن الأعمش عن إبراهيم عن الأسود عن عائشة نحوه سبحان الله وبحمده سبحان الله العظيم اللهم صل وسلم وبارك عليه اللهم صل وسلم وبارك عليه باب الصلاة خلف النائم حدثنا مسدد قال حدثنا يحيى قال حدثنا هشام قال حدثني أبي أن عائشة رضي الله تعالى عنها قالت كان النبي صلى الله عليه وسلم يصلي رافضة موضع على فراشه فإذا أراد أن ينزل من قبري فأوكرت باب التصوف خلف المرأة حدثنا عبد الله بن يوسف قال أخبرنا مالك بن النضر مولى عمر بن عبيد الله عن أبي سلمة بن عبد الرحمن عن عائشة رضي الله تعالى عنها زوج النبي صلى الله عليه وسلم أنها قالت كنت أنا بين يدي رسول الله صلى الله عليه وسلم قدر اللهم قدره الكريم بعرف شديد من صلاة وتسليم اللهم صل وسلم وبارك عليه قدر اللهم قدره الكريم بعرف شديد من صلاة وتسليم اللهم صل وبارك عليه صلوات على النبي مع سلامي وهو خير الأنام بدر التمام السلام عليكم ورحمة الله وبركاته. ليته خاصني برؤيات وجه زال عن كل من رآه شكاه صلواتي على النبي وهو خير
الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا وذخرنا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا قمتم إلى الصلاة فاغسلوا وجوهكم وأيديكم إلى المرافق وامسحوا برؤوسكم وأرجلكم إلى الكعبين وإن كنتم جنبا فاطهروا وإن كنتم مرضى أو على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم منه ما يريد الله ليجعل عليكم من حرج ولكن يريد ليطهركم وليتم نعمته عليكم لعلكم تشكرون. صدق الله مولانا العظيم. மாநபியின் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையினுடைய 99ஆம் ஆண்டின் பிறை 2ஆம் தினத்திலே இன்று இங்கு கூடியிருக்கக்கூடிய சங்கைமிக்க உலமாக்களே, பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, மாணவர்களே, ஆங்காங்கு செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இமாமுல் முஹத்திஸீன் அபி அப்துல்லா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி என்னும் கிரந்தத்தை துடித்து இன்று 2ஆம் தினத்திலே இங்கு நாம் கூடியிருக்கிறோம். இந்த புனித இமாமின் பொருட்டினாலே, இந்த மஜ்லிஸின் பொருட்டினாலே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினாலே ஏனைய அம்பியாக்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஸ்தாபகர்கள், வாக்கிஃபீன்கள், நல்லோர்கள் அனைவர்களுடைய பொருட்டினாலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் ஹலாலான சம்பாத்தியத்தையும் ரிஸ்கையும் விஸ்தீரணத்தையும் பூரணமான ஈமானையும் சிறந்த அகீதாவான அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் உறுதித்தன்மையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக ஆக்கி வைப்பானாக. சங்கை மிக்கவர்களே, நேற்றைய தொடரில் இருந்து இன்று ஒது சம்பந்தமான பாடங்கள், அதுபோன்று கடமையான குளிப்பு, பெண்களுக்கு என்று தனியான சட்டங்களாகிய ஹைது, நிஃபாஸு, தயம்மும், தொழுகை என்று இன்றைய பாடங்கள் ஓதப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நேரத்தின் அருமையை கருதி முடிந்த அளவிற்கு என்னால் என்ற அந்த விளக்கத்தை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்கிறேன். அல்லாஹ் நாம் யாவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. நாம் எதை கேட்கிறோமோ அது பிரகாரம் அமல் செய்து நல்ல சாலிஹீன்களாக ஆவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் யாவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். சங்கை மிக்கவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நான் ஓதி காட்டிய இந்த ஆயத்திலே ஒது எப்படி இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆனிலே சூரா அல் மாயிதாவிலே நான் ஓதி காட்டிய ஆயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலஸ் ஸலாத்தி, நீங்கள் தொழுகைக்காக அரத்துமுல் கியாம, தொழுகையை நாடிவிட்டால்
நம் எல்லோருக்கும் தெரியும், தொழுகைக்கு ஒது என்பது அவசியம். தொழுகையினுடைய அஸ்திவாரமே ஒது தான். ஒது இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்த ஒரு ஹதீஸ், லா துக்பலு ஸலாத்து அஹதிக்கும் இதா அஹதஸ ஹத்தா யதவல்லா. உங்களுடைய தொழுகை ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படாது. எதுவரை தெரியுமா? நீங்கள் ஒது செய்யும் வரை. பரிபூரணமாக ஒது இருந்தால்தான் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எனவே தொழுகையினுடைய அடிப்படையாக இருப்பது ஒது. இந்த சட்டங்களை நாம் தெரிந்துதான் அமல் செய்கிறோம். காலாகாலமாக அதை படித்து நாம் செயல் வடிவம் கொடுக்கிறோம் என்றாலும் கூட அவ்வப்போது ஞாபகம் ஊட்டிக் கொள்வதனால் நமக்கு அது இன்னும் சரியான முறையிலே நம்முடைய இபாதத்தை செய்வதற்கு வழிகோலும் என்ற அடிப்படையிலே இதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். ஒது என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த ஒது எப்படி இருக்க வேண்டும்? நாம் பாலர் வகுப்பிலே படிப்போம். ஒதுவினுடைய ஃபர்துகள் 6. மகான் ஷாம் ஷிஹாபுதீன் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உறுதி ஒதுவினில் ஃபர்தார் என்றார், உன்னு முதனிய ததநடவு ஃபர்தாம் தொழுகையை ஹலாலாக்கிறேன் என்ற பதிவோடு முகம் கழுவல் என்ற அந்த பாடலிலே 6 ஃபர்துகளையும் அழகாக சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் எங்கிருந்து எடுத்தார்கள் என்றால், நம்மளுடைய சங்கை மிக்க உலமாக்கள், இமாம்கள் குர்ஆனையும் ஹதீதையும் ஆராய்ந்து சஹாபாக்களுடைய இஜ்மாவை உள்ளடக்கி தங்களுடைய இஜ்திஹாத் என்ற கியாஸை அனைத்தையும் இணைத்து உருவாக்கப்பட்ட மதுஹபு ரீதியான சட்டங்கள் தான் நம்மளுடைய ஃபிக்ஹ் சட்டங்கள். 1000க்கும் அதிகமான வருடங்கள் உலகம் முழுவதும் போற்றி பின்பற்றி வரப்படுகிறது. மதுஹபே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா இருக்கிறது, அவருடைய மதுஹபு ஹம்பலி மதுஹப். UAE போன்ற நாடுகளுடைய மதுஹபு மாலிக் மதுஹப். இந்தியாவிலே பரவலாக ஹனஃபி, ஷாஃபி. உலகம் முழுவதும் இந்த மதுஹபுகள் பின்பற்றி வரப்பட்டு கொண்டே இருக்கிறது. லா மதுஹபி என்று சொல்லப்படக்கூடிய மதுஹபு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய வழிகேடர்களான போலி தௌஹீத்வாதிகள் தான் மதுஹபு தேவையில்லை, குர்ஆன் ஹதீதும் எங்களுக்கு போதும் என்று தாங்களும் சொல்லி வழிகெடுத்து வருகிறார். எனவே நம்முடைய இமாம்கள் மிக தெளிவானவர்கள். இன்று ஓதப்பட்ட பாடங்களிலே குறிப்பாக இஸ்லாமிய பாலியல் கல்வி சம்பந்தமான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இது இன்று நேற்றல்ல. குர்ஆனும் ஹதீஸும் எப்போது தோன்றியதோ, சஹாபாக்கள் அதற்கு எப்படி விளக்கம் தந்தார்களோ, இமாம்கள் அதை எப்படி அணுகினார்களோ, அன்றிலிருந்தே அந்த சட்டங்கள் சொல்லப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. மதரசாக்களிலே பயிலக்கூடிய மாணவர்கள் அதை படிப்பார்கள். மாணவிகள் மதரசாக்களிலே அவர்களுக்கு ஃபிக்ஹ் சட்ட திட்டங்கள் என்று பாடம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பெரிய மனுஷிகள் எல்லாம் இருந்தார்கள். மகளுக்கு தாய் சொல்லிவிடுவார் சட்டங்களை பற்றி, குறிப்பாக ஹைது நிஃபாஸ் சம்பந்தமான சட்டங்களை. பெரிய மனுஷிகள் தெக்காக்களிலே அந்த காலத்திலே அரபு தமிழ் கிதாபை வாசித்து அதற்கு விளக்கம் சொல்லுவார்கள். வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருந்து விளக்கம் கேட்பார்கள், விளக்கம் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் நிலைமை இருந்தது. ஆனால் இன்று நவீனங்களை நாங்கள் மதுஹபுக்கு எதிராக போதிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய பாலியல் கல்வி என்று தலைப்பிட்டு அதை ஃபிக்ஹுல் இஸ்லாமி என்றும் இஸ்லாமிய பாலியல் கல்வி என்றும் இணையதள வழி மூலமாக படித்து கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நம்முடைய இமாம்கள் மிக தெளிவான முறையிலே சட்டங்களை வகுத்து தந்துவிட்டார்கள். நாம் உதுவின் ஃபர்து 6 என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மதுஹபை பின்பற்றிய நாம் உதுவின் ஃபர்துகள் 6. அது எங்கிருந்து வந்தது என்பதை நாம் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்ளாவிட்டாலும் கூட
குறைந்தபட்சம் நம்முடைய இமாம்கள் எங்கு இருந்து இதை எடுத்தார்கள் என்பதை ஒரு லேசான முறையிலாவது நாம் புரிந்து அறிந்து கொள்வது இந்த காலகட்டத்தில் மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இமாம்களை எல்லாம் வசைப்பாடக்கூடிய ஃபித்னாக்கள் நிரம்பிய காலம் இது. இமாம்கள் எல்லாம் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர்கள் வெற்றி விடுவார்கள், அவர்களுக்குள்ளாக அடித்து கொள்வார்கள் என்றெல்லாம் ஏறத்தாழ ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் கார்ட்டூன்கள் எல்லாம் போட்டார்கள். அதெல்லாம் நாம் பார்த்தோம். 4 இமாம்களும் ஆளுக்கு ஒரு வாளை கையிலே வைத்து கொண்டு கீழே குர்ஆன் ஹதீஸையும் நவுதுபில்லா காலிலே போட்டு மிதிப்பதை போன்ற ஒரு கார்ட்டூனை போட்டு 4 இமாம்களும் சண்டை போட்டுக் கொள்கிறார்களாம். நான் சொல்வது தான் சரி, நீ சொல்வது தான் சரி என்று எல்லாம் ஒரு கார்ட்டூன்கள் வந்தது இந்த தமிழ்நாட்டில் 85 தொடக்கத்தில். ஆனால் இன்று என்ன ஆகிவிட்டது என்பதை நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம். நாம் 4 மதுஹபுகளில் தான் இருக்கிறோம். 4 மதுஹபுகளை பொதுவாகவும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மதுஹபை குறிப்பாகவும் நாம் பின்பற்றி வருகிறோம். எந்த குழப்பமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நாமும் நமது முன்னோர்கள், நாமும் நமது பின்னோர்கள், நமது சந்ததிகள் அதை அழகான முறையில் பின்பற்றி வருகிறோம். எந்த சர்ச்சையோ சண்டைகளோ ஃபித்னாக்களோ குழப்பங்களோ எதுவுமே இல்லை. ஆனால் மதுஹபுகளுக்கு எதிராக கிளம்பியவர்கள் இன்று எத்தனை மதுஹபுகளாக இருக்கிறார்கள் என்று நாம் சொல்லி நேரத்தை வீணடிக்க ஆசைப்படவில்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்காக அதை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த அவர்களுக்கு மத்தியில் 40க்கும் மேற்பட்ட மதுஹபுகள், நமது ஊரிலேயே எத்தனையோ மதுஹபுகள். மதுஹபுகள் என்றால் வஹாபிய மதுஹபுகள். இதை பார்க்கிறோம். இதை அல்லாஹ் நமக்கு உணர்த்துகின்றான். பார், எனக்காக வேண்டி உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தியாகம் செய்த எனது பெருமக்கள், எனது சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்களான முஜ்தஹிதீன்கள், நல்லோர்கள், இவர்கள் ஏற்படுத்திய அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் என்ன? நீ உனக்கு இன்று ஒன்று சொல்வாய், நாளை அதையே மறுப்பாய், உனக்குள்ளாக அடித்து கொள்வாய், உனக்குள்ளாக பாலியல் குற்றச்சாட்டை சொல்லுவாய் என்று பார்க்கிறோமா இல்லையா? இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால், கொள்கையை போதிப்பதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுட்டு இப்போ 2 பேரும் ஆன்லைனில், ஃபேஸ்புக்கில், இன்டர்நெட்டில், யூடியூப்பில் அவன் அடித்து கொள்கிறான். நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவன் பயணிக்கு அடுக்கிறான். அவன் சொல்கிறான், நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அத்தனையும் ஆக மோசமான ஒரு மண்ணுக்கும் உதவாத வீணான குழப்பங்கள். இப்படியெல்லாம் எந்த இமாமையும் நாம் அடையாளம் காட்ட முடியுமா? எனவே அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களோடு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அப்போ கிதாபு உதுவினுடைய ஃபர்துகள் 6 என்றால் இந்த ஓதிக்காட்டிய இந்த ஆயத்து தான் அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, மூமின்களே, இதா குந்தும் இல ஸலாத்தி, தொழுகைக்காக நீங்கள் தயாராகிவிட்டால் உதுவை பற்றி அல்லாஹ் சொல்கிறார். ஃபக்ஸிலு உஜூஹக்கும், முகத்தை கழுவிக்கொள்ளுங்கள். வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, உங்களுடைய 2 கைகளையும் கை முட்டு வரை கழுவிக்கொள்ளுங்கள். வம்ஸஹூ பிரூஸிக்கும், தலையில் தண்ணீரால் நனைத்து கொள்ளுங்கள், மஸ்ஹு. வ அர்ஜுலக்கும் இலல் கஅபைன், கரண்டை கால் உட்பட 2 கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். அவ்வளோதான். இந்த 4 தான் குர்ஆனில் இருக்குது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஷாஃபி இமாம் உதுவின் ஃபர்து 6ன்னு சொல்கிறாங்களே, இப்போ அல்லாஹ் குர்ஆனில் 4 தானே சொல்கிறான் அப்படின்னு இப்படி தான் வழிகெடுகிறார்கள். மேலிருந்த வாரியாக குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிவிட்டு பார்த்தீர்களா, குர்ஆனில் 4 தான் இருக்குது. ஆனால் இவங்க 6ங்கிறாங்க. எங்கே இருந்து வந்ததுன்னு சொல்லி போட்டு மக்களை குழப்பி சின்னாப்படுத்தி சீரழிப்பது இந்த வழிகட்ட வஹாபிய கூட்டங்கள். அப்போ நம்ம இமாமி இப்படி சொன்னார்கள், 4 இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 4ஓடு புகாரியினுடைய ஆரம்ப ஹதீஸ் என்னது? இன்னமல் அமாலு பின்னியாத், எல்லா அமல்களுக்கும் நிய்யத் என்பது கட்டாய கடமை.
கண்டிப்பாக நீயத்து இருக்கணும். இன்னமல் அமாலு பின்னியாத். நீங்கள் எந்த அமலாக, ஃபர்தாக, நஃபிலாக, சுன்னத்தாக, அதாவாக, கலாவாக, எந்த அமலாக இருந்தாலும் கூட நீயத்து என்பது பிரதானம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீதின் அடிப்படையாக வைத்து நீயத்து என்பது ஃபர்து. அப்போ தொழுகையினுடைய இந்த 4க்கு முன்னால் அந்த நீயத்து வந்துடும். அப்போ 5 ஆயிட்டு. 6வது எங்கே இருந்து வந்தது? தர்த்தீப், வரிசை கிரமமாக செய்தது. அது எங்கே இருந்து வந்தது? அதுக்கு அந்த இமாம்கள் என்ன ஆதாரம் காட்டுகின்றார்கள் என்றால், அல்லாஹ் வரிசையாக சொல்லியிருக்கிறான். தாயத்தில் முகம் கழுவுங்கள், கைகளை கழுவுங்கள், தலையில் மசு செய்யுங்கள், காலை கழுவுங்கள். அல்லாஹ் ஆர்டராதுன்னு சொல்லியிருக்கிறான். இந்த ஆர்டர் என்பது தர்தீபு வாஜிபு என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக மொத்தம் 6. நியத்து 1. இங்கு ஒரு ஆயத்தில் ஒரு 4, 5 அல்லாஹ் தஆலா ஆர்டராக சொல்லியிருக்கிறான். இந்த ஆர்டருக்கு மாற்றமாக செய்கிறது அது கூடாது. தர்தீபு இல்லாமல் செய்தால் அது செயல்படாது, செயல் உருவம் பெறாது. எனவே நீங்கள் தர்தீபாக செய்யுங்கள் என்று சொல்லி இந்த சட்டங்களை எடுத்து நமக்கு தந்திருக்கிறார்கள். இப்போது உதுவின் ஃபர்துகள் 6 என்று தெளிவாகிவிட்டது. இந்த ஆயத்தின் தொடரில் தான் இன்று ஓதப்பட்ட பாடம் கிதாபுல் வசூல், கடமையான குளிப்பு சம்பந்தமான பாடங்கள். அதுக்கு இந்த ஆயத்து தான். வைன் குந்தும் ஜுலுமன் ஃபத்தஹரு. நீங்கள் ஜனாபத்தாக மாறிவிட்டால், உங்களுக்கு பெரும் தொடக்கு ஏற்பட்டு விட்டது என்றால், ஃபத்தஹரு ஐ ஃபக்தசிலு, குளித்து கொள்ளுங்கள். குளிப்பு சம்பந்தமான அந்த பாடங்கள் மிக முக்கியமானவை. அதில் கொஞ்சம் நாம் கவனம் இல்லாமல் இருந்தால் நாளை மறுமையில் நமக்கு எதிராக நம்முடைய அத்தனை ரோமங்களும் அல்லாஹ்விடத்தில் எதிராக வாதிடும். மிகவும் கவனமாக நாம் அதில் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயத்திலும் கூட மிக கவனமாக இருக்க வேண்டும். சிறுநீர் நம்முடைய சத்திய இஸ்லாமிய மார்க்கம் அத்தஹாரத்து நிஸ்ஃபுல் ஈமான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். சுத்தம் என்பது எல்லா வகையிலையும் தான். உள்ரங்கம், வெளிரங்கம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சுத்தங்கள், உடை, ஆடை, நம்முடைய தொழுகை, இடம் எல்லாமே சுத்தத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. நிஸ்ஃபுல் ஈமான் 50% என்று சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த நேரத்திலே கடைசி ஒரு சொட்டு கூட நம்முடைய உள்ளாடையிலே அல்லது ஆடைகளிலே உடலிலே பட்டுவிடாமல் துப்புரவு செய்வது கட்டாய கடமை. காரணம், அது கபரிலே வேதனையை உண்டாக்கக்கூடிய ஒன்று. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா அல்லது மதீனாவினுடைய ஒரு பாலடைந்த இடங்கள், பழைய சுவர்கள் ஏற்பட்ட பழைய ஒரு இடம். அங்கே சில ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்க, ஆனால் அது தூர்ந்து போய்விட்டது. ஒரு சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு வருகிறார்கள். 2 கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. இந்த புகாரியிலே ஓதப்பட்ட ஹதீது தான். 2 கபரிலே வேதனை செய்யப்படுகிறது. இமாம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே வந்தார்கள், அங்கே இறங்கிவிட்டார்கள். கபரிலே வேதனை செய்யப்படுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உணர்த்தியிருக்கிறார். மறைவான ஞானங்கள், இல்முல் கைப், அல்லாஹ் அறிவிக்கிறார்கள். உடனே சஹாபாக்களை அழைத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈத்த மரத்தில் 2 கிளைகளை வெட்டி வாருங்கள். 2 கிளைகள், அதாவது நாம் எப்படி கபருக்கு வைக்கிறோமோ அது போன்று 2 குச்சிகள் வெட்டப்பட்டு ஒவ்வொரு கபரிலே அந்த கிளையை நெட்டினார்கள். சஹாபாக்களுக்கு அந்த விளக்கம் தெரியவில்லை. கேட்டார்கள், நாயகமே இது என்ன விஷயம்? இந்த கபராளிகள் வேதனை செய்யப்படுகின்றார்கள். ஒமாயு ஆதபானிலி கபீரின், பெரும் பாவம் செய்தார்கள், அதனால் வேதனை ஏற்படுகிறது என்று அல்ல, ஆக சிறிய பாவம்தான். அதிலே ஒன்று அம்மல் அவ்வலு பல தஸ்தத்திரு மின் பௌலிஹி. அதில் ஒரு கபரிலே ஒரு கபராளிக்கு வேதனை
சிறுநீர் கழித்தால் சரியான முறையிலே சுத்தம் செய்ய மாட்டார். பாருங்கள், சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யவில்லை என்றால் அதனுடைய தாக்கம் கபர் வரையிலும் இருக்கிறது. வம்மல் ஆசரு ஃபயம்ஷி பின் நமீமா, இரண்டாவது கபராளி ஒரே கோல் சொல்கிறது தான் அவர் வேலை. இங்கே உள்ளது அங்கே, அங்கே உள்ளது இங்கே, இந்த கோல் சொல்லுவார். அது கபரிலே வேதனையாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இரண்டு மரத்தினுடைய இந்த கிளைகள், இந்த குச்சிகள் காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அந்த கபராளிக்கு வேதனை இலேசாக்கப்படுகிறது, அது தஸ்பீ செய்கிறது. அதனால தான் நம்ம கபரில் அந்த தென்னை மரத்தினுடைய குச்சிகளை, பிரண்டை, கத்தாழை, மற்ற மரம் செடிகளெல்லாம் வளர்த்து கபராளிக்கு அந்த மண்ணறையோடு சேர்த்து வைப்பது இதுதான் காரணம். அது தஸ்பீ செய்கிறது. ஆகவே சிறுநீரினுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்று ஓதப்பட்ட இந்த பாடத்திலே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய, குறிப்பாக ஆணுக்கு ஏற்படக்கூடிய சட்டங்களை, சிறுநீர், மணி, மதி, வதி, 4 சட்டங்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய பாலியல் கல்வி என்று நம்முடைய இமாம்கள் தான் அதை மிக அழகான முறையிலே நாசுக்காக தொகுத்து தந்திருக்கிறார்கள். இன்று இடம்பெற்ற இந்த பாடத்திலே பெண்கள் அவர்கள் தங்களுடைய சட்டத்திட்டங்களை எப்படி பேணிக்கொள்ள வேண்டும் என்ற ஹதீதுகளெல்லாம் இன்று இடம்பெற்றிருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமா, அதை பற்றி கேள்வி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டு வருகிறார்கள் போன்ற செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு ஆணுக்கு மதி ஏற்படுமா, ஏற்பட்டால் குளிப்பதா கழுவுவதா என்று ஓதப்பட்ட இந்த பாடத்திலே இன்ஷா அல்லாஹ் நேரத்தை அனுசரித்து நாம் அதை சொல்லி வருவோம். எனவே ஒதுவினுடைய வயன் குந்தும் ஜுருபன் ஃபத்தஹர், ஜுனுபு ஏற்பட்டுவிட்டால் நீங்கள் குளித்து சுத்தமாகி கொள்ளுங்கள். ஒரு ஆணுக்கு ஜனாபத்து ஏற்படுவது ஏறத்தாழ ஒரு 3 விஷயங்களில். முதலாவது அவனுக்கு இன்சால், மணி வெளியாகி விடுவது. இரண்டாவது, கணவன் மனைவியாக இருக்கும்போது அவர்கள் இல்லற உறவில் ஈடுபடும் போது ஆணுடைய குறிப்பிட்ட உறுப்பின் அளவு பெண்ணினுடைய அந்த உறவிலே இணைந்து விடுவது. மூன்றாவது, கணவன் மனைவியாக இருக்கிறார்கள், உடலுறவு ஜிமா என்ற உறவியில் ஈடுபட்டால் அவர்களுக்கு குளிப்பு வாஜிபாகிவிடும். இது ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடியது, பெண்ணுக்கு சம்பந்தமான செய்திகள் வருகிறது. எனவே ஜனாபத்து ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் குளிப்பது கட்டாய கடமை. குளிப்பினுடைய சட்டத்திட்டங்கள் நிறைய இருந்தாலும் கூட குறிப்பாக 2 சட்டங்கள். ஜனாபத்து ஏற்பட்டு விட்டது, ஒரு ஆணுக்கு மணி எஹ்திலாம் ஏற்பட்டு விட்டது, தூக்கத்திலோ அல்லது விழிப்பிலே வேண்டுமென்று அவன் தனது ஆண்மை சக்தியை வெளியாக்குகின்றான், இஸ்திம்னா, அது ஹராம். அதனால் உடல் தளர்ச்சி ஏற்பட்டு நரம்பு தளர்ச்சி நோய்களெல்லாம் ஏற்படுகிறது என்று இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகின்றார்கள். ஒரு மனிதன் தன் ஆண்மையை கையாலோ பிற வஸ்துக்களாலோ வெளியாக்குகின்றான் என்றால் அது மார்க்கத்தில் ஃபத்வா, அது ஹராம். தூக்கத்தில் அது வெளியாகுகின்றது என்றால் அதுக்கு இஹ்திலாம் என்று சொல்லப்படும், ஸ்கலிதம். ஏனென்றால் அது ஷைத்தானின் மூலமாக வருகிறது. அர்-ருயா மினல்லாஹ் வல் ஹுல்மு மினஷ் ஷைத்தான். கனவிலே நல்ல கனவுகள் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வருகிறது. இச்சை, சிற்றின்பம் போன்ற அந்த கனவு ஷைத்தானின் மூலமாக வருகிறது. தூக்கத்திலே ஒரு மனிதனுக்கு விந்து வெளியாகிவிட்டது, அதுக்கு இஹ்திலாம் என்று சொல்லுவார்கள். இந்த இடத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு விதிவிலக்கானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கத்திலே ஸ்கலிதம் ஏற்படுவதில்லை. வமஹத்தலிம நபியுன் கத், அது அவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸா. ஏன், அது ஷைத்தான் தான் ஏற்படுத்துகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷைத்தான் அவர்களுக்கு வழிபட்டு விட்டார். அவர்களுடைய ஷைத்தான் அது முஸ்லீம் ஷைத்தான், அப்படி சொல்லிக்கொள்ளலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது ஒரு மலக்கும் ஒரு ஷைத்தானும் பிறக்கிறார். அந்த மலக்கு நன்மையை கொண்டு ஏவி கொண்டிருப்பார், ஷைத்தான் தீமையை கொண்டு ஏற்படுத்தி கொண்டிருப்பான்.
அப்போ சஹாபாக்கள் கேட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே உங்களுக்குமா? ஆமாம், எனக்கும் அல்லாஹ் ஒரு ஷைத்தானை படைச்சிருக்கிறான். அந்த எந்த ஷைத்தான் எனக்கு வழிபட்டு விட்டான். ஏன் ஷைத்தான்? முஸ்லீம் ஷைத்தான்டாங்க. அதனால் அவங்க உருவத்தில் கூட வரையலை. நாம் கனவு காணுகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்து அவர்களை போன்ற ஒரு அமைப்பிலே கனவு கண்டிருக்கிறோம். நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டோம் என்றால் அது அவர்களை கண்டது தான். மன் ரஆனி ஃபகத் ரஆனி ஃபைன்ன ஷைத்தான லா யதமஸ்ஸலு அவ் கமா கான். என்னை கண்டவன் என்னையே கண்டார், எனது உருவத்தில் ஷைத்தான் அவன் உருவப்படுத்த மாட்டான் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸ்கலிதம் ஏற்படவில்லை. அது அவர்களுக்கு ஏற்பட்ட மோஜிசாத். இப்போ ஒரு ஆணுக்கு ஏற்பட்டால் அதை சில அடையாளங்களின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆணினுடைய ஸ்கலிதம் ஏற்பட்டது என்றால் அதனுடைய வாடை, இந்த பயணி அது போன்ற வாடையாக இருக்கும், அல்லது குலைத்த மாவினுடைய வாடையாக இருக்கும். இது அத்தனையும் துல்லியமாக நம்முடைய இமாம்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டது, அவனுடைய இந்திரியம் ஆடையில் இருக்கிறது என்றால் அவன் அதை நிரூபிக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் ஈரமாக இருந்தால் பயனினுடைய வாடை இருக்கும், அல்லது குலைத்த மாவின் வாடை இருக்கும். காய்ந்து விட்டது என்றால் முட்டையினுடைய வெள்ளை கருவினுடைய வாடை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். இவ்வளவு தெளிவாக நம்முடைய மார்க்கம் சொல்லி காட்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் அவன் குளிக்க வேண்டும். குளிப்பதற்கு ஃபர்து 2. ஒன்று நவைத்து ரஃபால் ஜனாபா, ஜனாபத்தை நான் நீக்குகின்றேன், அல்லது பெருந்தொடக்கை நான் நீக்குகின்றேன் என்ற நிய்யத்தோடு உடல் முழுவதும் தண்ணீரால் நனைப்பது, குளித்து விடுவது. அருவியில் குளித்து இருக்கிறோம், வாட்டர் ஃபால்ஸில் குளித்து கொண்டு இருக்கிறோம், ஜனாபத்து ஏற்பட்டது, அருவியில் குளிக்கிறோம், நீயத்தை வச்சு அப்படியே பாடி ஃபுல்லாக வாஷ் ஆகிற வரையும் நிற்க வேண்டியதுதான். ஒரு குளத்தில் ஆறிலே முங்கி குளிக்கிறோம் என்றால் நவைத்து ரஃபால் ஜனாபா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை முங்கி எழும்பிட்டால் ஃபர்து நிறைவேறிவிடும். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் நாம். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையாகிவிட்டால் அதை எப்படி துப்புரவு செய்வார்கள் என்று ஓதப்பட்ட இந்த பாடமும் இன்றைய பாடத்தில் ஓதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு ஆணுக்கு ஜனாபத்து ஏற்பட்டு விட்டது. வெள்ளிக்கிழமை குளிப்பது, ஜும்மாவுக்கு குளிப்பது சுன்னத்து. ஒசுருல் ஜும்ஆத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலமின். பருவ வயதை அடைந்த அனைவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை குளிப்பு மிக முக்கியமான ஒன்று. இப்போ ஒரு ஆணுக்கு ஜனாபத்து ஏற்பட்டு விட்டது, வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிறது, ரெண்டையும் நியத்து வைத்து கொண்டால் ரெண்டுமே உண்டாகிவிடும். இந்த ரெண்டில் ஒன்றை நியத்து வைத்தார், ஜும்மா குளிப்பு சுன்னத்தான குளிக்கிறேன்னு நியத்து வைத்தால் அதுதான் ஏற்படும், மற்றது உண்டாகாது. அதே நேரத்தில் பெண்களுக்கு பாருங்கள், ஒரு பெண்ணுக்கு ஜனாபத்து ஏற்பட்டது அல்லது ஒரு ஹைது நிஃபாஸ் நின்று விட்டது, குளிப்பது கடமை. இப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு நியத்து வைத்தால் ரெண்டுமே உண்டாகிவிடும். உம்தத்துல் காரியில அதனுடைய ஆசிரியர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே குளிப்பதின் மூலமாக நமக்கு அந்த கடமைகள் நிறைவேற்றப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாபத்து ஏற்பட்டால் அவர்கள் முதலாவது கழிப்படங்களுக்கு சென்று தங்களுடைய முன்பின் உறுப்பை கழுவி விடுவார்கள், அதை துப்புரவு செய்து விடுவார்கள். பிறகு ஒது செய்வதை போன்று, தொழுகைக்கு ஒது செய்வதை போன்று ஒது செய்வார்கள். ஒது செய்துவிட்டு அவர்கள் முதலாவது தண்ணி எடுத்து நல்ல முடியெல்லாம் நல்ல நனைகிற அளவு நல்ல கோதி கழுவுவார்கள். ஏனென்றால் ஹல்லிலு ஷஅர வ அன்குல் பஷரா, முடியை கோதி கழுவுங்கள், உடம்பை மிக துப்புரவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஃபைன்ன தஹத்த குல்லி ஷஅரத்தின் ஜனாபா, உங்களுக்கு ஜனாபத்து ஏற்பட்டால் உங்களுடைய முடியினுடைய ஒவ்வொரு அந்த அடிப்பாகத்தில் ஜனாபத்து நீங்கி இருக்கிறது, அது தேங்கி இருக்கிறது. சரியான முறையில் குளித்து விட்டால் அது நீங்கிவிடும்.
எனவே குளிப்பு என்பது மிக கவனமாக செயல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. ஒது செய்வதை போன்று, தொழுகைக்கு ஒது செய்வதை போன்று ஜனாபத்து குளிப்பதற்கு முன்பதாக ஒது செய்து கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. அதுபோன்று ஆணுக்கு ஏற்படக்கூடிய சிறுநீரை பற்றி நாம் சொன்னோம். அதுபோன்று ஜனாபத்து ஏற்படக்கூடிய அந்த மணி அவனுடைய இந்திரியம் ஏற்படும் போது அது அவனுக்கு பெருந்தொடக்காக மாறிவிடுகிறது. அதனுடைய மார்க்க சட்டம் அது குளிக்க வேண்டும். மதி என்று ஒன்று இருக்கிறது. மாவுன் அபியதும் ரகீக்குன் லஸ்ஜுன் யஹ்ருஜ் இந்தல் முலாஅபா. ஒரு ஆண் மனைவியோடு இருக்கிறான், மனைவியும் கணவன் மனைவியும் சந்தோஷமாக அந்த இச்சையோடு இருக்கிறார்கள் என்றால், அல்லது உறவு சம்பந்தமான பேச்சுக்களில் அந்த சிந்தனையில் இருக்கிறார்கள் என்றால், மதி என்ற ஒரு திரவம் அவர்களுக்கு வெளியாகிவிடும். தண்ணீராக இருக்கும், பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், வெள்ளை நிறத்தில் இருக்கும், சின்னமாக இருக்கும். அந்த மதிக்கு விளக்கம் சொல்கின்றார். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறுநீர் கழித்தால் நாம் எப்படி துப்புரவு செய்ய வேண்டுமோ அதே போன்று மதி என்ற அந்த திரவம் ஒரு ஆணுக்கு ஏற்பட்டால் முறைப்படி தனது உறுப்பை கழுவி கொள்வதோடு அது பட்ட இடங்களில், அது உள்ளாடை, மேலாடை, உடம்பில் எங்கேயெல்லாம் பட்டதோ அதெல்லாம் கழுவிட்டால் துப்புரவாகிவிடும். குளிப்பு என்பது அதுக்கு கட்டாய கடமை இல்லை. இது கூட இன்று ஓதப்பட்ட இந்த ஹதீதில் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு குந்து ரஜுலன் மஸ்ஸா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கு அதிகமான இந்த மதி என்ற இந்த போக்கு அதிகமாக இருந்தது. அடிக்கடி அவளுக்கு மதி வெளியாகும் சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஆனால் அது சட்டங்கள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் அவங்க வெக்கப்பட்டாங்க. மாமாட்ட போய் சட்டம் கேட்கணுமே. மகா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நம்ம மனைவியாக இருக்கிறாங்க. இப்போ அது இதெல்லாம் நம்ம வெளிரங்கமாக கேட்பதற்கு வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லி, எந்த அளவுக்குன்னு சொன்னால் மதி வெளியாகிவிட்டால் உடனே குளிச்சிருவாங்களாம். அது அதிகமாக வெளியாகி டெய்லி ஒரு ரெண்டு தடவை குளிக்கலாம், 3 4 5 தடவை குளித்தா என்ன ஆகும்? ஹத்தாயத்த ஷக்க லஹரி, ஏன்னா முதுகுலாம் அப்படி கூணு விழுந்துருமோ அந்த அளவுக்கு நான் குளித்து கொண்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் நான் என்ன செஞ்சேன், எனது தோழர் ஹஸ்ரத் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து, இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் வேற ஒரு ஆள் கேட்குற மாதிரி கேளுங்க, ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி மதி வெளியாகுதான், அதுக்கு என்ன சட்டம், குளிக்கணுமா அல்லது ஒது செய்கிற மாதிரி அந்த சிறுநீரை துப்புரவு செய்யும் மாதிரி செய்து கொள்ளலாமா என்று கேளுங்க, நீங்கள் கேட்குற மாதிரி கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹஸரத் மிக்தாத் இப்னுல் அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும் யார் கேட்க சொன்னாங்கிறது. அப்போ சொன்னாங்க, தவல்லா வக்ஸில் தக்கரக ஐ மா அசாபஹு மினன் மதி கல் பௌலி ரவாஹுல் புகாரி. அதுக்கு குளிக்க தேவையில்லை. மதி என்ற அந்த திரவம் வெளியாகினால் ஒவ்வொரு ஆண்களும் சிறுநீருக்கு என்ன சட்டமோ அதே போன்று அதை கழுவி, உறுப்பை கழுவி, அது ஆடையிலே உடலிலே பட்டால் சுத்தம் செய்துவிட்டால் சுத்தமாகிவிடும். குளிப்பு என்பது கடமை இல்லை என்று சொல்லி காட்டிய ஹதீதை சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இன்றைய பாடத்தில் அதை சொல்லப்பட்டது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதில் இருந்து ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க, அலா அன்னல் உதுஅ கப்லல் குஸ்லி, அதாவது வஃபீஹி ஜவாஸுல் இஸ்தினாபதி ஃபில் இஸ்திஃப்தா. இதில் வந்து ஒரு மனிதருக்கு, ஒரு ஆணோ பெண்ணோ தன் சம்பந்தமான ஏதாவது ஒரு மார்க்க மசாலா ஏற்படுகிறது என்றால் இன்னொரு ஆளை நாயிபாக பிரதியாக ஆக்குவது கூடும் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து இமாம்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். இப்போ நமக்கு ஏற்பட்டது எனக்குன்னு சொல்லி சொல்லாமல் வெக்கப்படுவது, இன்னும் ஒரு ஆளுக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறதா, அதுக்கு என்ன சட்டமா அப்படி கேட்கலாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் என்று இமாம்
இப்னுல் ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த மதி என்பது பெண்களுக்கு ஏற்படுமா? அதாவது ஏற்கனவே நாம் சொல்லி காட்டிய ஆணுக்கு ஏற்படக்கூடிய அதாவது இஹ்திலாம் தூக்கத்தில் ஏற்படக்கூடியது பெண்ணுக்கு ஏற்படுமா என்று அது சம்பந்தமான ஹதீதை அது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். ஜாஅத் உம்மு சுலைம், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தாயார் சையதுனா அபி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவருடைய மனைவி உம்மு சுலைம் என்ற வந்தாங்க. யார் சொல்கிறா? உம்மு சல்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அப்போ வந்து இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல லா யஸ்தஹி மினல் ஹக்கி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து உம்மு சுலைம் வர்றாங்க. இந்த ஹதீதை அறிவிக்கிறார்கள் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அல்லாஹு தஆலா ஹக்கான விஷயங்களை விளங்குவதில் அவன் வெட்கப்பட மாட்டான். அதில் முதல்ல சொல்லிட்டு, ஹல் அலல் மர்அத்தி மின் குஸ்லின் இதா ஹிய இஹ்தலமத், பெண் ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்படுவதை போன்று பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்படுமா? கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅத்தில் மா, ஆம், ஆணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டால் எப்படி அந்த ஈரத்தன்மையின் மூலமாக அவன் உணர்ந்து குளித்து சுத்தம் செய்வானோ அதே போன்று ஒரு பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்பட்டால் தூக்கத்திலே அவனுடைய அந்த விந்து ஏற்பட்டால் அந்த ஈரத்தன்மையை அவள் பார்த்தால் அவருக்கும் குளிப்பது வாஜிபு என்று சொல்லி காட்டிய ஹதீஸ் இன்று பாடத்தில் போதப்பட்டிருக்கிறது. இப்போ பெண்ணுக்கு ஸ்கலிதம் ஏற்படும். இந்த மஜ்லிஸ் இருக்கிறதே ஏனைய மஜ்லிஸை விட வித்தியாசமான ஒன்று. ஒவ்வொரு மஜ்லிஸ்லேயும் அதனுடைய தொடர்பான செய்திகள் சொல்லப்படும். ஆனால் நம்முடைய ஆபாக்கள் ஏற்படுத்தி இந்த மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபை இருக்கிறது சட்டங்களை சொல்லக்கூடிய ஒரு மஜ்லிஸ். எப்படி நாம் இங்கு அதிகமான ஆண்கள் இங்கே கூடியிருக்கிறோமோ திரைமறைவிலே பெண்கள் கூடியிருக்கிறார்கள். பெண்களுக்கான சட்டங்கள், ஆண்களுக்கான சட்டங்கள், ஃபிக்ஹ் மசாலாக்களை சொல்லக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இது இருக்கிறது. அப்போ ஹக்கான விஷயத்தில் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே நாம் வெட்கப்படக்கூடாது. வெட்கம் என்பது ஈமானிலே உண்டானது. இது பார்க்கிறோம், வெட்கம் என்பது இந்த ஹயா என்பது ரொம்ப குறைந்து வருகிறது ஆண்களிடத்திலேயும் பெண்களிடத்திலேயும். எல்லாம் அபாயா இது எல்லாமே போட்டிருக்கிறாங்க, எல்லாமே மறைத்து இருக்கிறார்கள். ஆனால் நம்ம வெளியே போனால் பேங்கு மற்ற இடங்களில் போனால் ஆண்களில் ரொம்ப நெருங்கி தான் நிற்கிறாங்க பெண்கள். நாம் தான் வெட்கப்பட வேண்டும். பேங்கில் கூட நாம் போய் சொல்லி அங்கே உள்ள மேனேஜர்லாம் பார்த்து நீங்கள் பெண்களுக்கு தனியான அந்த வசதிகள் ஏற்படுத்துங்கள் என்று அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் அப்படி தான் வைத்திருக்கிறோம் சார், ஆனால் யாருமே அவங்க கேர் பண்ணுறதுல எல்லாமே ஜென்ஸ் பக்கம்தான் வர்றாங்கன்ட்டு. இப்போ நம்ம ஊரில் அதுலேயும் நடக்குது, ஷாப்பிங்கில் அங்கே இங்கே எல்லா இடங்கள்லையும். இப்போ அவங்க நினைத்துக்கணும், நாம் அபாயா போட்டிருக்கோம், நிக்கா போட்டிருக்கோம், ஹிஜாப் போட்டிருக்குது. இருந்தாலும் ஆண்களோடு நெருக்கமாக இல்லாமல் தள்ளி தான் நிற்கணும். நாம் எல்லா பெண்களையும் சொல்லவில்லை, அது போன்று தவறாக நடக்கக்கூடிய பெண்களை சுட்டி காட்டுகின்றோம். ஹயா என்பது ஈமானிலே உண்டாது. அல் ஈமானு அல் ஈமானு பிதுஉ வ சபஊன ஷுஅபா அஃதலுஹா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனி தரீகி வல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஈமான் என்பது 70 சொச்சங்கள். அதில் ஆக டாப்பானது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதில் ஆக குறைந்தது பாதையில் இடையூறு ஏற்படக்கூடிய காரியங்களை நிறைவேற்றி விடுவது, அதை தூரமாக்குவது. இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்ம வெளியில் போயிட்டு வர்றோம், ரோட்டில் ஏதாவது ஒரு கண்டு கிடக்குது, ஒரு செத்த எலி கிடக்குது, அல்ல ஏதாவது காக்காது செத்து கிடக்குதுன்றா நமக்கு என்ன இருக்குது, அது நகராட்சி வந்து பார்த்துக்குருவாங்க அப்படின்ட்டு கண்டு காணாமல் நாம் போகக்கூடாது. அதை இறங்கி அது முள்ளோ கல்லோ அல்லது செத்த வஸ்துக்களோ முடிந்தவரை நம்மால் இயன்ற அளவுக்கு அதை துப்புரவாக ஒதுக்கிவிட்டு செல்வது ஈமான்ல ஆக கடைசிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான்.
ஹயா என்ற வெட்கம் இருக்கிறது, அது ஈமானில் ஒரு கிளையை சேர்ந்தது என்று சொல்லி காட்டினார். ஆனால் மார்க்க விஷயங்களில் அவர்கள் இந்த ஹயா என்பதை சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அது நம்ம கேட்கலாம். அந்த அடிப்படையில் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இதை சொல்லி காட்டினார். இன்று ஓதப்பட்ட ஹதீஸ்களில் நிறைய செய்தி இது போன்ற செய்திகள் இருக்கிறது. ஒரு பெண்ணுக்கு ஹைர் ஏற்பட்டு குளித்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று சம்பந்தமான சட்டங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண்மணி வருகிறார்கள், அன்சாரி பெண். நாயகமே, எனக்கு ஹைது ஏற்பட்டு நான் துப்புரவாகி விட்டேன், எப்படி சுத்தம் செய்யணும் அங்கிற சட்டங்களை சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிந்தவரை அதை இஷாராவாக அது மிக நாகரிகமாக சொல்கின்றார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு அது விளங்க இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு அசுத்தம் துப்புரவாகிவிட்டால் கஸ்தூரி போன்ற வஸ்துக்கள் உடைய அந்த பொருட்களை வைத்து நீங்கள் அதை துப்புரவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த பெண் திரும்பி திரும்பி கேட்க, கைஃப தத்தஹுரி கைஃபா தத்தஹுரு கைஃபா தத்தஹுரு 2-3 தடவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் தத்தஹுரி அப்படி சொல்லி சொல்லி பார்த்தாங்க. அந்த பெண் இன்னும் விளக்கம் கேட்குறேன், இல்லை அது எப்படி எப்படின்னு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த பெண் இப்படி போட்டு விளங்காமல் கேட்டுட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி ஃபஜஸப்துஹா இலைய, பரபரன்னு நான் போய் அந்த பெண்ணை இழுத்துட்டு வந்துட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறாங்க, மேலும் விளங்காமல் கேட்குறிய அப்படின்னு சொல்லி தனியாக அழைச்சிட்டு போய் இன்ன மாதிரி துப்புரவு செய்யணும், இந்த மாதிரி நடந்து கொள்ளணும்னு சொல்லி அதுக்கு விளக்கங்களை சொன்னாங்க. அது பெண்ணு சரி. இந்த பாடத்தை இன்றைய பாடத்தில் ஓதப்பட்ட இந்த செய்திகள், அன்சாரி தோழர்கள், அன்சாரி பெண்மணி, அன்சாரி பெண்களுக்கு என்று ஒரு தனியான ஒரு சிறப்பு இருக்கிறது. நிஅமன் நிசாவுல் அன்சார், பெண்களில் சிறந்த பெண்கள் மதீனத்து பெண்மணிகள், அன்சாரி பெண்மணிகள். ஃபைன்னஹுன்ன லம் யம்னஉஹுன்ன மின் அன் யதஃபக்கஹ்ன ஃபித்தீனி, மார்க்க விஷயங்களை தேடக்கூடிய விஷயத்தில், சட்டங்களை ஃபிக்ஹ் மசாலாக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு வெட்கம் தடையாக இருக்காது என்று சொன்னார். அப்போ அது வெட்கப்படும் நேரத்தில் நாம் வெட்கப்பட வேண்டும். எதில் வெட்கப்படணுமோ அதில் வெட்கணும். வெட்கப்படாத விஷயங்களில், குறிப்பாக ஆண்களும் சரி பெண்களும் சரி, மார்க்க மசாலாக்கள் சம்பந்தமான குளிப்பு, கடமை, நிக்காஹு, உறவுகள், குளிக்கிறது, இது சம்பந்தமான சட்டங்கள் இருந்தால், ஆண்களாக இருந்தால் அவங்க உலமாக்களை அணுகி தனியான முறையில் கேட்டுக்கொள்ளலாம். பெண்கள் அவர்களுடைய தாயிடத்திலோ பெரிய மனுஷிகளிடத்திலேயோ அல்லது இன்று மதரசாக்களிலே உங்களுடைய உஸ்தாதாக்களிடத்திலேயோ ஆசிரியர்களுக்கு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவ்வாறு தெரிந்து கொள்வது வாஜிபு. அது தெரியாமல் சட்டத்தை மாற்றி செய்து கொண்டிருந்தால், நாம் சொல்லி காட்டிய அந்த சிறுநீரை சரியான முறையிலே நிறைவேற்ற காரணத்தில் அது கபரிலே வேதனையை செய்வதை போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். ரப்புல் ஆலமீன் அது போன்ற தெரியாமல் செய்யக்கூடிய அந்த காரியத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானார். சங்கை மிக்கவர்களே, அதுபோன்று ஒரு ஆணுக்கு ஜனாபத் ஏற்பட்டால் அவன் நஜீஸா ஆகிவிடுவானா என்றால் இல்லை. இன்று ஓதப்பட்ட இந்த பாடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மதீனாவினுடைய ஒரு பாதையிலே சந்தித்தேன். ஆனால் நான் ஜுனுபாக இருந்தேன். பெருந்தொடக்கம் எனக்கு ஜனாபத் ஏற்பட்டு விட்டது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி ரோட்டில் வரும்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். அப்படியே நம்ம பேசிக்கொண்டே வந்தோம். நான் கொஞ்சம் நேரத்தில் நைஸாக அப்படியே நான் எஸ்கேப் ஆகிட்டேன், நழுகி விட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் வீட்டில் உடனே போய் குளித்து சுத்தமாகி மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்தேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து கேட்டாங்க, ஐன குந்த யா பாஹிர், அபூ ஹுரைராவை என்ன ஆளை காணுமே, திடீர்னு எஸ்கேப் ஆகிட்டீங்களே, என்ன விஷயம்? அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், குந்து ஜுனுபன் ஃபகரிஹுது அன் உஜாலிஸக வ அனா அலா கைரி தஹாரா. நாயகமே,
நீங்கள் என்ன பேசிக்கிட்டே வந்தியா, ஆனால் நான் ஜனாபத்து ஏற்பட்டிருக்கிறேன், குளித்து சுத்தமாகலை, பெருந்தொடக்கம் ஏற்பட்டு விட்டது, நான் இன்னும் குளிக்கலை. இந்த ஜனாபத்தோடு உங்களோட நான் பேசுவது எனக்கு ஒரு மனசு வெறுப்பாக இருக்கிற, அதனால் நான் ஈஸியாக வெளியே போய் வீட்டில் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. இப்போ அவங்க எதை நினைத்தார்கள் என்றால், அதுக்கு இன்னும் சில சட்டங்களை இமாம்கள் சொல்லுகின்றார்கள். குறிப்பாக எதை நினைத்தார்கள் என்றால், ஜனாபத்து ஒரு ஆணுக்கு ஏற்பட்டால் அது நஜிஸாக போயிட்டான் அப்படின்ட்டு. ஆனால் சட்டம் அது இல்லை. வழக்கது கர்ணம்னா பனி ஆதம், ஒரு மனிதனுக்கு மணி வெளியாகிவிட்டால் அவன் நஜிஸா ஆயிட்டானா என்றால் நஜிஸ் இல்லை. ஒது முறிந்துவிடும், ஒது முறியாது, ஆனால் குளிப்பு கடமை. ஒரு மனிதன் ஒதுவோடு இருக்கிறான், அவனுக்கு மணி இந்திரியம் வெளியாகிவிட்டது, ஒது முறியுமா? முறியாது. சரி, ஒது தான் முறியில்லையேன்னு சொல்லி அந்த ஒதுவோடு தொழுவலாமல் தொழுவே இல்லை, குளிப்பு வாஜிப். அது என்ன இது லாஜிக்கே சரியில்லையேன்னு இப்போ உள்ளவன் சொல்லுவான். இதான் தௌஃபீக்கி. அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்களா, ஆமன்னா சல்லம்னா. அது ஏன், அதனுடைய நுட்பம் என்ன, தன்மை என்னங்கிறது விஞ்ஞானிகள் அது வருங்காலத்தில் அவங்களுக்கு சொல்லிக்கிடுவான். அதனால் மணி வெளியாகிவிட்டால் நஜீஸ் இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அப்படி நினைத்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஸ்லிம லா யன்ஜுஸ். ஒரு மோமின் ஒரு காலத்தும் அவன் நஜீஸாக ஆகவே மாட்டான். அதனால தான் அந்த மற்ற எல்லா வஸ்துக்களும் மௌத்தாகிவிட்டால், இறந்து விட்டால், தஞ்சுசு பி மௌத்திஹா இல்லல் இன்சான். இப்போ ஒரு நாய் இருக்குது, ஒரு கோழி இருக்குது, கோழி செத்துட்டுதுன்னா நஜிஸாக போயிடும். மனிதன் மௌத்தாகிட்டு நஜிஸா என்றால் நஜிஸ் இல்லை. அதனால தான் குளிப்பாட்டுறோம். மௌத்தை கொண்டு மனிதனுக்கு அசுத்தம், நஜீஸ், பெருந்தொடக்கம் ஏற்படாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ் இன்னல் முஃமின லா யன்ஜஸ். ஒரு மோமின் பெருந்தொடக்கம் ஏற்பட்டாலும் அவன் நஜீஸாக ஆக மாட்டான் என்று சொன்னார்கள். அதனுடைய விளக்கங்களில் சொல்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும் பெருந்தொடக்காக இருக்கிறமேன்னு அந்த ஓடி போனாங்களையா குளிக்கிறதுக்கு, அது சில காரணங்களும் உண்டு. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா லக்கிய அஹதன் மின் அஸ்ஹாபிஹி மாஸஹு வ தஆலஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரை கண்டாலும், தங்களுடைய தோழர்கள் சஹாபாக்களை யாரை கண்டாலும் நான் அப்படியே அவங்க தடவி விட்டு துஆ செய்வாங்க. அது அவங்களோட வளமை. ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொஞ்ச நேரம் அவங்க கிட்டே இருந்தால் என்னையும் தடவி விட்டு எனக்கும் துஆ செய்வாங்களே, ஆனால் நான் ஜனாபத்தோடு இருக்கிறானே, அந்த நிலையில் அவங்க பூரா அந்த பரிசுத்தமான கை என் மேலே படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் போய் ஒளிஞ்சேன் அப்படின்றாங்க. சங்கை மிக்கவர்களே, அதுபோன்று இன்று கிதாபுல் ஹைது என்பதும் ஓதப்பட்டிருக்கிறது. அது பெண்மணிக்கு அந்த சட்டங்கள் அதிகமான அவர்களுக்கு தெரியும். ஒரு சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இந்த ஹைது எப்படி ஏற்பட்டது? வயசலூனுக அனில் மஹீத், நபியே ஹைதை பற்றி உங்களிடத்தில் கேட்பார்கள். குல் ஹுவ அஸன், அது ஒரு அருவருப்பு என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபஅதஸிலுன் நிஸா, ஹைது ஏற்பட்டால் ஒவ்வொரு கணவனும் மனைவியோடு இல்லற உறவில் ஈடுபடக்கூடாது. வலா தக்ரபூஹுன்ன ஹத்தா யத்ஹுர்ன, அவர்கள் ஹைது அவர்களுக்கு ஏற்பட்டு துப்புரவாகி குளித்து சுத்தமாக்கிவிட்டால் நீங்கள் உறவிலே ஈடுபடலாம். ஃபைதா தத்தஹர்ன ஃபாத்தூஹுன்ன மின் ஹைஸ அமரகுமுல்லாஹ், அவர்கள் குளித்து துப்புரவாகிவிட்டால், தொகுர் ஏற்பட்டு விட்டால் நீங்கள் தாராளமாக அவர்களோடு இல்லற உறவில் ஈடுபடலாம். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மை தர வேண்டும், உங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று தான் விரும்புகின்றார். உங்கள் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அசூசை அருவருப்பிலிருந்து, அசுத்தத்திலிருந்து நீங்கள் பரிசுத்தமாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகின்றான் என்று சூரா பக்ராவிலே அல்லாஹ் இந்த ஹைதை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரு பெண்ணுக்கு தனது கற்ப பையினுடைய அடியில் இருந்து ஏற்படக்கூடிய ஒரு கெட்ட இரத்தம், ஒரு பெண்
அந்த புலூக் என்ற பாலிகாகக்கூடிய ஆக குறைந்த வயது 9 வயது தக்ரீபன். சந்திர கணக்கிலே 9 வயசாகிட்டால் ஒரு பெண்ணு பாலிகா ஆகிடலாம், பெரிய மனுஷி ஆகிடலாம். அவ்வாறு அவளுக்கு ஏற்படக்கூடிய ஹைதில் ஆக குறைந்தது யௌமும் வலையிலா, ஒரு இரவு பகல் 24 மணி நேரம் தான் ஹைதில் ஆக குறைந்தது. வகாலிபுகு சித்துன் அவ் சபன், ஒரு நடுத்தரமான ஒரு நிலைமை என்பது ஒரு 6 நாள் 7 நாள். அக்ஸருஹு 15 யௌமா, ஹைதில் ஆகக்கூடியது 15 நாட்கள். ஒரு ஹைது நின்று துப்புரவாகி அடுத்த ஹைது வர்றதுக்கு இடைப்பட்ட அந்த தொகுறு சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஆக குறைந்தது 15 நாட்கள். கூடுதலுக்கு அளவு இல்லை. அதே போன்று நிஃபாஸ், பிள்ளையை பெற்றதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அது ஒரு வகையான இந்த நஜிஸ். அதில் ஆக குறைந்தது ஒரு வினாடி தான். குழந்தையை பெற்றெடுத்ததுக்கு பின்னால் நிஃபாஸ் என்பது ஒரு வினாடியில் ஏற்பட்டு நின்றுவிடும். ஒரு நடுத்தரமான ஒரு அளவு 40 நாட்கள், அதிகமான ஒரு காலங்கள் சித்தூன யௌமா 60 நாட்கள் என்று இன்றைய ஃபுகஹாக்கள் இன்று ஓதப்பட்ட அந்த சட்டங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். கூடுதலான விளக்கம் பெண்களுக்கு தெரியும். அவர் உஸ்தாதாக்களிடத்திலே, மதரசா நிஸ்வான்களிலே, அரூசியாவிலே, மாஸ்கரிலே, நசூஹியாவிலே படித்து கொள்ளலாம். ஆக இந்த ஹைதுனுடைய விஷயத்தில் இஸ்லாம் எப்படி நடந்து கொள்கிறது என்றால், யூதர்கள் தங்களுடைய பெண் மக்களுக்கு ஹைது ஏற்பட்ட உடனே வீட்டை விட்டும் அப்படி ஒதுக்கிடுவாங்க. யஹூதிகள் பெண்ணுக்கு தீட்டு ஏற்பட்டதுன்னு சொல்லி வீட்டை விட்டு அப்படியே வெளியாக்கிடுவான். தனியாக ஒரு குடித்தனத்தில் வச்சு சுத்தமாகி குடித்ததுக்கு பின்னாலும் மறுபடியும் வீட்டில் சேர்ப்பான். இது யூதர்களுடைய பழக்கம். நசாராக்கள் கிறிஸ்துவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஹைது ஏற்பட்ட அந்த சமயத்திலேயும் கூட பெண்களோடு உறவிலே ஈடுபடுவார்கள் கிறிஸ்துவர்கள். ஆனால் இஸ்லாமு பைன தஃப்ரீத்தி வல் இஃப்ராத்தி, நம்முடைய மார்க்கம் நீ அவர் வீட்டை விட்டும் யூதனை மாதிரி ஒதுக்கி விடாத. அந்த ஹைது காலத்தில் உறவும் கொள்ளாத. உறவை தவிர அனைத்தையும் நீ அந்த பெண்ணோடு உனது மனைவியோடு நீ செயல்படுத்தி கொள்ளலாம் என்று நம்மளுடைய மார்க்கம் அதுக்கு சொல்லி காட்டியிருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய மார்க்கம் உம்மத்தன் வசத்தா, நடுத்தரமான சமுதாயமாக நமது மார்க்கம் இருப்பதின் காரணத்தினால் இந்த சட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அப்போ இந்த ஹைதை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும்போது சொன்னார்கள், ஹாதா ஷைஉன் கதபஹுல்லாஹு அலா பனாத்தி ஆதமுடைய, அதாவது பெண்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய அவனுடைய ஒரு திட்டம். இன்னும் சொன்னார்கள், அவ்வளுமா உருசிலல் ஹைது அலா பனி இஸ்ராயில், இந்த ஹைது ஏற்பட்டது முதலாவது பனி இஸ்ராயலர்களுக்கு தான், பனி இஸ்ராயிலுடைய பெண்களுக்கு. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சனதின் சஹீஹின் மின் ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டிய அந்த ஹதீஸை ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி காட்டும்போது, இன்ன இப்திதா உல் ஹைதி கான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பஅத அன் உஹ்பிதத் மினல் ஜன்னா. ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கும்போது அந்த கீழே ஃபகுல்னா ஹபிதா எல்லாம் இந்த கீழே போங்க, ஒரு கனியை வந்து சாப்பிட்டாங்க. ஒலா தக்ரபா ஹாதி ஷஜரா, எதை வேண்டாலும் சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாது அல்லாஹ் சொன்னான். ஷைத்தான் இடையில போய் விழுந்து ஒரு வகையான மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த கனியை சாப்பிட்டான். கடைசி சாப்பிட்டது பின்னால் அது ஜீரணமாக ஆகிட்டு. இப்போ ஜீரணமாக ஆகிவிட்டால் இப்போ யூரின் லெட்ரின்லாம் போக வேண்டி வரும். சொர்க்கத்தில் எல்லா வசதி இருக்குது, ஆனால் டாய்லெட் வசதி அங்கே இல்லை. சொர்க்கத்தில் என்ன வேணாலும் கிடைக்கும், ஆனால் லெட்ரினோ பாத்ரூமோ இப்போ ரெஸ்ட் ரூம்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம்பு இப்போ டாய்லெட்டும் கூட சொல்கிறது இல்லை, ரொம்ப நாகரிகம். ரெஸ்ட் ரூம், அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறானோ, உட்காந்து பேசுவான், பேப்பர் எடுத்துகிட்டு போயிடுவான். நிறைய இடத்துல பார்க்குறோம். ஒரு அலுவலகத்தில் அபுதாபியில் வேலை செய்யும்போது அங்கே உள்ள ஒரு சூப்பர்வைசரில் ஒருத்தன் வருவான், அது 2 அரபி பேப்பர் எடுப்பான், நேராக டாய்லெட்டு போயிடுவான். ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேப்பரை எல்லாம் படித்து முடித்து தான் வெளியே வருவான். ரெஸ்ட் ரூம் சொர்க்கத்தில் எல்லா வசதிகளும் இருக்குது, ரெஸ்ட் ரூம் அங்கே இல்லை. நோ டாய்லெட், நோ யூரின். அப்போ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கனியை சாப்பிட்டு அஜீரணமாகி வெளியே வரக்கூடிய கழிவு வரும்போது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டா, நீங்கள் பூமியில் இறங்கிருங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பது வேறு விஷயம்.
அப்போதுதான் அவர்களுக்கு ஹைது முதலாவதாக ஏற்பட்டது என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பனு இஸ்ரவேலர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து தான் தொழுவாங்க. இல்லை கோ எஜுகேஷன் மாதிரி கோ ப்ரேயர், ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து தான் தொழுவாங்க. அந்த நேரத்தில் வகானத்தில் மராத்து தத்தஷர்ரஃபு லிர்ரஜிலி, அவள் பெண்கள் எல்லாம் ஒன்றா இருக்கலான்னு சொன்னால் இப்போமே அவள் என்ன செய்கிறான், மேக்கப் அது இதெல்லாம் போட்டு ஆண்களை கவரக்கூடிய அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஃபால்கல்லாஹ் அலைஹின்னல் ஹைல வ மனஅஹுன்னல் மஸ்ஜித், அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த ஹைதுன்ற அங்கே அதை ஏற்படுத்தி அவரை ஒரு அசுத்தமானதாக காட்டி, நீ பள்ளிக்கு நீ தனியாக வரக்கூட நீ தனியாக போயின்னு சொல்லி ஏற்படுத்தி விட்டான் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்புகள் அறிவிக்கிறது. அப்போ சங்கை மிக்கவர்களே, இந்த சட்டங்கள் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருப்பதன் காரணத்தினால் அதை நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போன்று இன்று ஓதப்பட்ட இந்த பாடத்திலே தயமும் என்ற ஒரு சட்டங்கள் ஓதப்பட்டிருக்கிறது. தண்ணி கிடைக்க இல்லாவிட்டால் நீங்கள் பரிசுத்தமான மண்ணை கொண்டு முகங்களையும் 2 கைகளையும் தடவி கொண்டால் அது ஒதுவுக்கு பகரமாக ஆகிவிடும் என்ற இந்த கிதாபு தயமும். இந்த தயமும் எப்படி ஏற்பட்டது என்பதற்கு ஒரு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சையதுனா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு சமயத்தில் ஒரு சஃபருக்காக கஸ்வத் பனில் முஸ்தலக் என்ற யுத்தத்துக்கு நாம் சென்று கொண்டிருந்தோம். இப்போ ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தனியான ஒட்டகத்தில் உள்ள பெட்டி மாதிரி இருக்கும், அவங்கள அதில் ஹிஜாபாக இருப்பாங்க. அதில் வைத்து பனில் முஸ்தலக் என்ற இடத்துல சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீண்ட சரித்திரமாக இருந்தாலும் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவுரைக்க வருகிறேன். தயமும் எப்படி ஏற்பட்டது? பனில் முஸ்தலக்கு அதுக்கு போயிட்டு இருக்காங்க சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய அந்த தொட்டில் அந்த பெட்டியில் வைத்து சில சஹாபாக்கள் அதை முறைப்படி ஓட்டிக்கொண்டு செல்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மாலை அப்படி கீழே விழுந்து காணாம போயிட்டு, முத்து மாலை 12 திர்ஹங்கள் அன்றைய காலத்தில். வகீமத்துஹு 12 திர்ஹமா, அந்த முத்து மாலை என்ற அந்த மாலை காணாகி விட்டது. இந்த நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் வந்தது. அப்போ தயமும் அதுவரையிலும் வரையில்லை, ஒது செய்து தான் தொழுகணும். தொழுகையினுடைய நேரம் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தண்ணீரை தேட ஆரம்பித்தாங்க ஒது செய்கிறதுக்காக. அங்கே தண்ணி கிடைக்கல. அவங்கள்ட்டையாவது ஏதாவது தோல் துருத்தி போன்ற அதில் தண்ணி இருக்காங்க, தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப குறைவாக இருக்குது, குடிக்கிறது கூட காணாது. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தண்ணியை தேடி பாருங்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு இடங்களிலே சென்று அந்த பனில் முஸ்தலக்ன்ற இடத்துல தண்ணியை தேடி பார்க்குறாங்க, தண்ணி கிடைக்கல. கடுமையான களைப்பில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மடியில் தலையை வைத்து படுத்து விட்டார்கள். அவங்க அவ்வளவு ட்ரைட் ஆகிட்டோம், ரொம்ப களைப்பாயிட்டாங்க. உடனே இந்த செய்தியை சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட போய் சில சஹாபாக்கள் சொன்னார்கள், சித்திக் நாயகமே இதை பார்த்தீங்களா, உங்கள் மகா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாலையை காணாக்கிட்டாங்க, அதை தேடக்கூடிய அந்த விஷயத்தில் கடைசியில் எங்களுக்கு தண்ணி இல்லை, இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கும்போது அவளுக்கு ஒரு விதமான கோபம் வந்துட்டு, இந்த மகள் நாட்டில் தானே இவ்வளோ பெரிய கஷ்டம். அது ஆயிஷா சித்திகா நாயகர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், வஜஅல யத்உனனி பியதிஹி ஃபீ ஹாசிரதி, வாப்பா வந்தாங்க எல்லாம் ஒன்றால தானே அப்படின்னு சொல்லி என்னை இடுப்பில் ஒரு குத்துனாங்க. அது கடுமையாக வலித்தது. நான் ஆடாமல் அசையாமல் இருந்தேன். காரணம், எனது மடியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படியே அதை பொறுத்துக்கிட்டேன். அதிகாலை நேரம் வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டது பின்னால் என்ன செய்கிறது, ஒது செய்கிறது தண்ணி இல்லையா, இப்போ என்ன செய்கிறதுன்னு சொல்லும்போது தான் இந்த ஆயத்து இறங்கியது. ஃபஅன்ஸலல்லாஹு ஆயத்த தயம்முமி ஃபதயம்மமு சஈதன் தையிபன் ஃபம்ஸஹூ பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும் ஃபஇல்லம் தஜிது மாஅன்
உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பரிசுத்தமான மண்ணை எடுத்து அதிலே முதலாவது அடி எடுத்து முகத்தை மசூ செய்து கொள்ளுங்கள், இரண்டாவது அடி எடுத்து அதை 2 கைகளையும் தடவி கொண்டு நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்ற அந்த சலுகை கிடைக்க ஆரம்பித்தது. இந்த தயமும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக நமக்கு மாத்திரம் தான், வேறு யாருக்கும் கிடையாது. நமக்கு கிடைத்த அந்த சலுகை. இங்கே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, வாப்பா என்னை கடுமையான முறையில் என்னை இடுப்பில் ஒரு குத்துனாங்க. கடுமையான வேதனையாக இருந்தது. ஆனால் நான் அசையாமல் இருந்தேன். ஏன்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுத்துருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடுமே அப்படின்ட்டு. கடைசியில் அவங்க ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அந்த ஹதீஸில் இறுதியில் சொல்கிறாங்க, மீண்டும் நாங்கள் ஒட்டகம் எங்கிருந்து புறப்பட்டதோ அந்த இடத்துக்கே சென்றோம். அந்த ஒட்டகத்தினுடைய காலடி கீழே தான் அந்த மாலை இருந்தது. அந்த மாலையை நாம் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல சில ஃபிக்ஹ் மசாலாக்களை இமாம்கள் தெளிவுபடுத்தி காட்டும்போது, வஸ்தம்பத்த மினல் ஹதீஸி ஜவாஸ் தஅதீப் இப்னதிஹி வலவ் கானத் முஸவ்விஜா கபீரா வகைர தாலிக மிம்மா லா யஃபா. அப்போ ஒரு தகப்பன் இருக்கிறான், மகள் இருக்கிறார், திருமணம் முடித்து கொடுத்தாச்சு. இப்போ மாப்பிள்ளை பார்த்துக்கிடுவார், தகப்பனுக்கு எந்த உரிமையும் இல்லை என்பது இல்லை. கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளையாக இருந்தாலும் தவறு என்று சொல்லும்போது தண்டிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் ஒரு தகப்பனுக்கு உரிமை இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது என்று இமாம் கஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய இர்ஷாது ஸாரியிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அதனால தான் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்கள் மாமனார் ஒரு பக்கத்தில் மருமகன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாமா இருக்கிறாங்களே அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமக இருக்கிறாங்களேன்னு சொல்லல. அந்த கட்டத்திலையும் கூட மகளை கண்டித்தார்கள். எல்லாம் ஒன்றால தான், நம்ம பாசையில் சொல்கிறதா இருந்தால். இதை சையதுனா உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜஸாக்கல்லா ஹைரா, ஆயிஷா நாயிட்ட போய் உங்களுக்கு அல்லாஹ் ஜஸாக்கல்லா ஹைரா, உங்களால தான் எங்களுக்கு இந்த தயமம் செய்யக்கூடிய அந்த ஒரு பெரிய சலுகை கிடைத்தது. இது நாங்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்தார்கள் இருந்து எங்களுக்கு கிடைத்த அந்த மிகப்பெரிய ஒரு இலவச சலுகை என்று சொல்லப்படக்கூடிய தயமும் உங்களால் தான் எங்களுக்கு கிடைத்தது, அது ஜஸாக்கல்லா ஹைரா அப்படி என்று சொல்லி அந்த செய்தியை நிறைவு செய்கின்றார்கள். ஆகவே சங்கமிக்கவர்களே, இன்று ஓதப்பட்ட இந்த பாடங்களில் குறிப்பாக ஹுக்கும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதை நாம் தெரிந்து செய்ய வேண்டும். தெரியாமல் செய்வோமேயானால் அதனுடைய பலனை நாம் கபரிலேயும் அடைந்து கொள்வோம் என்று அந்த ஹதீதுகள் அறிவிக்கிறது. அந்த அளவுக்கு அதில் கவனமாக இருக்கணும். முந்தைய காலத்தில் நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பார்த்துருக்குறோம், பெரியவங்கள்லாம் இந்த பெரிய பெரிய அப்பா அம்மார்கள் அது சிறுநீர் கழிச்சிட்டு அந்த டேலா கட்டி இருக்குது, டேலா கட்டி இந்த களிமண்ணில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை கொண்டு அப்படியே கொஞ்சம் பொத்திக்கிட்டு ஏதோ ஒரு 40 8 அப்படியே நடப்பாங்க. அதுக்கு பின்னால் தான் போய் கழுவுவாங்க. இப்போ அந்த நேரத்தில் இந்த டாய்லெட் வசதிலாம் இப்போ பார்த்தது இப்போ பிள்ளைகிட்ட சொன்னால் அது சிரிப்பு தான் வரும். நாங்கள்லாம் அதை அனுபவிச்சிருக்கிறோம். பெரிய அந்த இது மாதிரி இந்த பகுதியில் ஒரு 3 இது கட்டியிருக்கோம். டாய்லெட்டு போகிறவங்க தான் என்ன செய்யணும், அங்கே போய் வெளியே முக்கில் நின்று அஹாண்டு ஒரு கணக்கணும். உள்ளே இருக்கிறால அவங்க கணைப்பாங்க. அப்போ ரைட்டு என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது. கணைக்காமல் இவர் உள்ளே போயிட்டு அவ்வளோதான். அப்போ அங்கே டாய்லெட்டு போய் கழிச்சிட்டு போகும்போது அந்த ஓட்டு சின்ன சின்ன ஓடுகள் துண்டாக ஓடு இருக்கும், அதெல்லாம் ஃபிக்குள்ள உள்ளது தான். இப்போ டிஷ்யூ பேப்பர் அது இது தண்ணீர் வசதி அவ்வளோ கம்மியாக இருந்த காலம். அதை வச்சு நல்லா வலிச்சிட்டு இங்கே எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய இதில் தான் போய் கழுவணும். அந்த காலத்தில் உள்ள டாய்லெட்டு இப்போ எல்லாமே அட்டாச்சு பாத்ரூம் ஆகிட்டு. அது ஒரு வகையில் வசதியாக இருந்தாலும் சுகாதார கேடு தானே. முந்தையெல்லாம் நம்மளுடைய வீடுகளில் பாத்ரூம் செப்பரேட்டாக தான் இருக்கும், அது தனியாக அறையாக இருக்கும், அதுக்கும் குளிக்கிற இடத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. இப்போ எல்லாம் எல்லா வீட்லேயும் இருக்குது, எங்கள் வீட்லேயும் இருக்குது, உங்கள் வீட்லேயும் இருக்குது, எல்லாம் அட்டாச்சு. நவீன காலங்கள். அதை சரியான முறையில் சொல்லுவதாக இருந்தால் தனித்தனியாக இருப்பது தான் சிறந்தது. அது மாத்திரமல்ல, இப்போ இந்த டாய்லெட்டில் 2 வசதி இந்தியன் வெஸ்டர்ன். முந்திலாம் வெஸ்டர்ன்லாம் கிடையாது.
இந்தியன் தான். ஆனால் இந்தியனில் இருந்தால் தான் சரியான முறையில் உன்னுடைய கழிவுகள், சிறுநீர், மலம் முழுமையாக வெளியாகின்றது என்று இன்று சயின்டிஸ்ட்டு இன்றைக்கு சொல்கிறான். நம்ம எல்லாம் சயின்டிஸ்ட்டு சொன்னால், ஒரு விஞ்ஞானி சொன்னால் உடனே ஏற்றுக்கொள்வோம். அது அல்லாஹ் ரசூல், அவுலியாக்கள், இமாம்கள், உலமாக்கள் சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் அதை யோசிக்கிறது. அப்படித்தானே ரொம்ப நிலைமை இருக்குது. ஆனால் இன்று விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், உங்களுக்கு சரியான முறையிலே விஞ்ஞானபூர்வமாக சுகாதார அமைப்பிலே நீங்கள் இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு இன்றைக்கு சொல்கிறோம். இப்போ நாம் எல்லாம் சேரில் உட்கார்றோமா, உட்காந்து வெஸ்டர்ன் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறோம். எனவே நமது மார்க்க சட்டங்கள் மிக தெளிவானவை. அது கியாம பரிபந்தம் வரை செயலிலே இருக்கக்கூடிய சட்டங்கள். அந்த ஒவ்வொரு சட்டங்களையும் நம்முடைய இமாம்கள் பார்த்து பார்த்து சட்டங்களை எடுத்தார்கள். அதைத்தான் மதஹப் ரீதியாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய சட்டங்களில் எந்த சட்டம் வேணும், உடனே குர்ஆன் ஹதீஸ்லேருந்து பார்த்தா நம்ம ஏற்கனவே ஒதுவுக்கு சொன்னது மாதிரி எல்லாத்துக்கும் அப்படி இருக்குது. அதைத்தான் நம்முடைய சங்கமிக்க வலிமார்களான இமாம் ஷஹாபுத்தீன் வலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தக்க ஷுரூத், அதெல்லாம் ஃபிக்ஹ் சட்டங்கள், அதபு மாலை, ஒழுக்கம் சம்பந்தமான பாடங்கள், ரசூல் மாலை, அது சீரத்து நபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சீரத்து நபவி சரித்திரங்கள், பெண் புத்தி மாலை, தம்பாக்கு மாலை, ஹதியா மாலை, எத்தனையோ மாலைகளை தமிழிலேயே அப்போவுமே எடுத்துட்டாங்க. ஷம்சாப்தி வலியுல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவர்கள்ட்ட ஒரு கராமத்தை என்னன்னு சொன்னால், அவங்க என்ன செய்கிறதுன்னு யோசனை பண்ணிக்கும்போது ஒரு சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காண்றாங்க. அவங்க பேனாவை எடுத்து கையில் கொடுத்து, நீங்கள் லொகத்துல் அருவி தமிழ் பாசையில் நீங்கள் இந்த தாவா பணியை மேற்கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு இஷாரா கிடைத்தது. பிறகு தான் அவர்கள் தமிழிலே பாடல்களை ஏறத்தால் 1000க்கும் மேற்பட்ட பாமாலைகளை வடித்திருக்காங்க. இப்போ அது நிறைய இல்லை நம்மகிட்ட. ஆனால் இன்று அந்த உலமாக்களை, அந்த ஒலிமாறுகளெல்லாம் சர்வ சாதாரணமாக திட்டக்கூடிய நிலைமை, அவங்க இடத்த அப்படியே போட்டு வச்சுருக்குது. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த மஜ்லிஸின் வாயிலாக எதை கேட்டோமோ அதை முடிந்தவரை நம்முடைய வாழ்விலே கொண்டு வரக்கூடிய நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினாலே நம் அனைவர்களுடைய ஹாஜாத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. நோயற்ற வாழ்வை, குறைவிட்ட செல்வத்தை தந்தல்வானாக. இங்கே எத்தனையோ பேர்கள் எத்தனையோ ஹாஜத்தோடு நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஆண்கள், பெண்கள் நின்று தொழக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய காலில் பலம் இல்லாமல் இருக்கிறோம். எல்லோரும் நின்று தலையை சுஜூதிலே படக்கூடிய அந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும், ஆண்கள் பெண்களுக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. அதுபோன்று சரீர சுகத்தை தந்தல்வானாக. நீண்ட ஆயுளை அவனுடைய வழிபாட்டின் மூலமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. பெண்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை, அவங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகளை எல்லாம் அல்லாஹ் சீர்படுத்தி அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை, நல்ல கண்குளிர்ச்சியான சந்ததிகளை அல்லாஹ், குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்ளுவானாக. அதுபோன்று ஹைது நிஃபாஸ் சம்பந்தமான விஷயங்களில் மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களையும் அல்லாஹ் நிவாரணமாக ஆக்கி வைப்பானாக. அதுபோன்று காதிலே, கண்களிலே, இதயத்திலே, ஒட்டுமொத்த உடலிலே ஏற்பட்ட அசௌகரியங்களை எல்லாம் அல்லாஹ் நீக்கி சரீர சுகத்தை அல்லாஹ் தந்தல்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழும் காலத்திலே உண்மை மோமின்களாக, முத்தகீன்களாக வாழக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு தந்து, இறுதி வரை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையிலே உறுதியோடும் அதிலே இறுதியாகவும் கடைசி வரை அந்த அகீதாவை பின்பற்றி வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நம் அனைவருடைய துஆக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன். பிஹக்கி பிஜாஹி நபீனா சய்யிதுனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஜுதில்லாஹ். மாமரேக்கும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நமக்களித்த மன்னவனாம் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இருள் அகற்றி ஒளி பாய்ச்சும் உன்னத மாற்ற நெறிகளை எமக்கு போதித்த எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மணிமொழிகளாம் அல் ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி கிரந்தமதை
99ஆம் ஆண்டின் 2ஆம் தினமான இன்று ஓதப்பட்ட நபிமா மணிமொழிகளுக்கான விளக்க உரையினை அல் மதரசத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியரும் தாயல் நகர ஜமாத் உலமா சபையின் துணை செயலாளருமான கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம்எஸ் ஹாஜா முஹியுத்தீன் ஆலிம் மஹ்லரி அவர்களால் விளக்க உரை வழங்கப்பட்டு வல்லிறை ஏகனின் நல்லருள் நிறைவாய் சூழ நனி சிறப்போடு நிறைவடையும் தருவாயில் அமைந்துள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லா வஷ்ஷுக்ருலில்லா. அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்தருள்வானாக. இந்த மஜ்லிஸின் பொருட்டினால் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேங்கியிருக்கும் ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக. இன்றைய தின செலவினை நூஹியா ட்ரேடர்ஸ் உரிமையாளர்கள் அதன் நிர்வாகத்தின் சார்பில் சொல்கார் தெரு மர்ஹூம் அல்ஹாஜ் ஊசி எம்என் முகமது இஸ்மாயில் அவர்களின் குடும்பத்தார்கள் ஏற்றுள்ளார்கள். அன்னவர்களின் குடும்பத்தார்களின் ஹக்கில் துஆ செய்வதோடு அன்னவர்களின் குடும்பத்தை சார்ந்த மர்ஹூமாக்களின் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் சவாப் செய்யுமாறும் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நமது மஜ்லிஸில் அன்றாடம் நடைபெறக்கூடிய உரைகள் யூடியூப் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் என்ற சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. எனவே மஜ்லிஸிற்கு வர முடியாதவர்கள் அந்த உரைகளை கேட்டு பயன்பெற்று கொள்ளுமாறும் வேண்டிக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 3 நாளை ஓதப்படும் நபிமா மணிமொழிகளுக்கு விளக்க உரையினை குருவித்துறை பள்ளி, மாஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி, காயல் நகர ஜமாத் உலமா சபை ஆகியவற்றின் செயலாளரும் அல் மதரசத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியருமான கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம்ஏ ஹபீபுர் ரஹ்மான் ஆலிம் மஹ்லரி அவர்கள் விளக்க உரை வழங்க இருக்கிறார்கள். எனவே பொதுமக்களும் பெருமக்களும் குறித்த நேரத்திற்கு வருகை தந்து அல்லாஹ்வின் அருளையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசையும் பெற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب. حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعنى. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم اوصل مثل ثواب ما قرأنا من كلامك العزيز. هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء الفقهاء والشهداء والصالحين، ثم إلى روح إمام مذهبنا محمد بن إدريس الشافعي رضي الله تعالى، ثم إلى روح أمير المحدثين أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله تعالى، ثم إلى روح كتب الرباني والهدى الصمداني شيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى روح كتب العشر سيدنا أبي الحسن علي الشاذلي رضي الله تعالى. اللهم تقبل من حسناتهم وتجاوز عن سيئاتهم واغفر ذنوبنا وذنوبهم واجمع بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم ارزقهم من ثمرات الجنة واسقهم من كأس حبيبك سيدنا محمد صلى الله عليه وسلم بيده المباركة يا أرحم الراحمين. اللهم أدخلهم جنتك الفردوس الأعلى برحمتك يا أرحم الراحمين. اللهم ثقل ميزانهم بالحسنات يا رب يا الله يا أكرم الأكرمين ويا خير الناصرين ويا خير الرازقين ويا أرحم الراحمين.
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا اغفر لنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولأحبابنا ولجيراننا ولمن أوصانا بالدعاء ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله